ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பிக் பாஸ் 8ஓட கம்ப்ளீட் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டோடு நான் வந்திருக்கேன். இவங்க எல்லாருமே கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ஸ் தான். கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ஸில் இருந்து பால் டப்பா, அதாவது அனீஷ் மக்காமிஷி எழுதினார் இல்லையா, அவர் மட்டும் மிஸ்ஸிங். அவர் வந்து ஃபஸ்ட்டு வராருன்னு நிறைய பேர் ரூமர்ஸ் கிளப்பி விட்டுருக்காங்க. பட் அவருக்கு ஒரு கான்சர்ட் இருக்கிறதுனால அவர் மட்டும் வரல. ஸோ ரிமைனிங் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் எல்லாருமே நம்ம பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8க்கு விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு நிறைய பேனர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிங்கிறது வந்து ஒரு இப்போதைய மக்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பர்சன் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. பட் கமல் சார்னா அவர் ஒரு ஆளுமை, அவர் வந்து ஒரு பெரிய லீடர், அவர் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட வச்சுருக்கிறாரு. ஸோ அவரோட வயசு அனுபவம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்கு கம்மி தான். பட் மக்கள் செல்வன் மக்களில் ஒரு ஆளாக இருந்து நம்மள ஒருத்தராக இருந்து இந்த கண்டஸ்டன்ட் இந்த விஷயத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கமல் சார் வரும்போது ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் இப்படி தான் நிறைய வந்து உங்களுக்கு பேனர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய அட்வர்டைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கமல் சாருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையே படலை, ஏன்னா அவரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதுக்கப்புறமா 7 சீசன் அப்படியே ஓடிடுச்சு. இப்போ வந்து 8th சீசன் வந்து ஹோஸ்ட் மாற போகிறாங்க. ஸோ எல்லாமே மாறும், கண்டிப்பாக டிஆர்பி எகிற போகுதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி 2 ஹவுஸ் இருக்கா ஒரு ஹவுஸ் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் சீசன்லேயே வந்து ரெண்டு ஹவுஸுங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் தான் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா நிறைய டாஸ்க்கெல்லாம் வைக்கல. அந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸ் அவங்க வந்து குக்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இவங்க வந்து வெளியில் உட்காந்து சும்மா பேசிகிட்டே இருப்பாங்க. எல்லாமே வந்து அன்னெசரி டாக்கிங் தான் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. டாஸ்க் இருந்தால் தான் நமக்கு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் மோரோவர் டாஸ்கில் நிறைய ஃபைட் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லோரும் ஃபீல் பண்ணோம். ஸோ அது பிக் பாஸ் டீமும் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹவுஸ் தான் இந்த வாட்டி வச்சுருக்கிறதா பேச்சு இருக்குது. நமக்கு இருந்தாலும் கன்ஃபார்ம்டாக தெரியல. இப்போ வரைக்கும் 2 ஹவுசஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா லாஸ்ட் சீசனில் வந்து கமல் சார் கூட ப்ரமோவில் சொல்லியிருப்பார், ஊடே 2 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இந்த சீசனில் விஜய் சேதுபதி சார் இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ டெஃபினட்டாக ஒரு ஹவுஸ் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா கடைசியாக நம்ம கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து செல்லம்மா வந்து கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். செல்லம்மா ஹீரோயின் அன்ஷிதா அக்பர் ஷா. இப்போ அவங்களோட ஜோடியான அர்ணவியும் இதுக்குள்ளே இறக்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டோரி ஓடும். வந்த கண்டஸ்டன்ஸில் ஒருத்தவங்க லவ் டெவலப் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆல்ரெடி லவ்வர்ஸாக இருக்கிற 2 பேரை ஓடுறாங்க. ஸோ இது இவங்க லவ் ஜாஸ்தி பண்ணுமா, இல்லை அங்கே வந்து இன்னும் பிரேக்கப் ஆகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பெரிய ஹோப் இல்லை எனக்கு 2 கண்டஸ்டன்ஸ் மேலேயும். செகண்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரன். இவர் வந்துட்டு ஒரு தலை ராகம்னு ஒரு பழைய படத்தில், பழைய 80s 90s கிட்ஸ்க்கு தெரியும், ஒரு தலை ராகம்ங்கிற படத்தில் வந்துட்டு அவர் ரொம்ப ஹிட்டாக நடிச்சிருக்காரு. இவர் வந்து மலையாளம் அண்ட் தமிழ் 2லேயுமே நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வர போகிறாரு, கொஞ்சம் எல்டர்லி கண்டஸ்டன்ட். அடுத்து வந்து ஆலியா மானசா. அவங்க பேசுகிறதே வந்து செல்லமாக கொஞ்சம் தான் பேசுவாங்க. ஆலியா மானசா பற்றி நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குரேஷி காமெடி எலிமெண்ட்டுக்காக குரேஷி எடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டிஎஸ்கேயும் இருக்கிறாங்க, திருச்சி செந்தில்குமார் அவரும் இருக்கிறாரு. இது கூட வந்து குரேஷி எடுத்துருக்குறாங்க. ஸோ குரேஷி வந்து செம்மையாக ஆன் த ஸ்பாட் பண்ணுவாருங்கிறத நம்ம குக் வித் கோமாளிலேயே பார்த்துருக்கோம். குரேஷி இருக்கிறாரு, கண்டிப்பாக செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபரின் ஆசாத். இவங்க வந்து கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் கண்டஸ்டன்ட் தான், கொஞ்சம் நிறைய வந்து ஃபைட் பண்ணி பேசுவாங்க. நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்க வந்து நீயா நானும் ஷோலெல்லாம் வரும்போது அவங்க பிடிச்ச பாயிண்ட்டை விடாப்பிடியாக பிடிச்சி பேசுவாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஃபரினா ஆசாதே எடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா தர்ஷா குப்தா. இவங்க வந்து ஒரு கியூட்டி பை. ஏன்னா இவங்க வந்துட்டு நிறைய நான் முன்னாடி பார்த்துருக்கேன், நிறைய ரோடு ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்வீட் ஆக்ட்ஸ்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மேலே எனக்கு கொஞ்சம் ஹோப் இருக்குது. மேபி நம்ம ஓவியா மாதிரி ஒரு க்யூட் ஃபேக்டருக்காக இவங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரஞ்சித். இவர் நம்ம பிரியாராமனோட ஹஸ்பண்ட். ஸோ ரஞ்சித் வந்து சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லாதவரை. இப்போ கூட ரீசெண்டாக வந்து கான்ட்ரவர்ஷியலாக பேசிட்டு நிறைய சிக்கினார். ஸோ அதனால தான் ரஞ்சித்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வினோத் பாபுக்கு வந்து நிறைய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அவர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் அவர் ஒய்ஃப் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு, நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வினோத் பாபுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. நல்ல ஒரு ஹோப் உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் தான். அப்புறமா பப்ளு பிருத்திவிராஜ் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ரீசெண்டாக செகண்ட் மேரேஜ் பண்ணி நிறையா வந்து ஒரு கிரிட்டிசிசம்க்கு ஆளானார். அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஆர்டிஸ்டிக் சன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சேஞ்சுக்காக இதுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார். ஏன்னா ஒரு ஃப்ளைட்டில் போகிறப்போ அவரோட பையனை வந்து யாரோ ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் அவர் நிறைய சண்டை போட்டாருன்னா வீடியோ வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அது ஒரு நியாயமான காசுக்காக தான் சண்டை போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபைட் பண்ணுவாருங்கிறதுனால தான் பப்ளு பிருத்திவிராஜ் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எதுக்குமே கூச்சமும் பட மாட்டார். அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பிக் பாஸுக்கு தேவை. அப்புறமா பார்த்திங்கன்னா தீபக் தினகர் வந்து ரொம்ப வருஷமாக சினிமாலையும் இதுலேயும் ஜெயிக்கணும்னு போராடிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தீபக். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் வந்து தளபதியோட மாஸ்டர் படத்தில் தளபதி பக்கத்தில் ஆடிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கு. ஸோ நம்ம தளபதி வந்து அவர் வந்து உன் உடம்பு தான் முக்கியம், நீ போயிட்டு வா, அப்புறமா அடுத்த படத்தில் உனக்கு நீ வந்து நடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்துருக்காரு. அப்புறமா பாக்யலட்சுமியில் எழில் கேரக்டர் செம்மையாக பண்ணார். ஸோ எழில் கேரக்டர்லேருந்து பாதியில் ஏதோ சம் ரீசன்னால அவர் விலகிட்டார். அவர் இப்போ பிக் பாஸ்க்கு வந்திருக்காரு. அடுத்து வந்து நம்ம கவுண்டமணி செந்தில் சார் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம்டாக இல்லையா தெரியலை. ஏன்னா அவர் இருக்கிற லெவலுக்கு அவருக்கு பிக் பாஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை பற்றி நம்ம கன்ஃபார்ம்டு நியூஸ் தெரியல. அப்புறமா பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் யார்? பாரதி கண்ணம்மாவில் உள்ள ஹீரோ, எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து லாஸ்ட் இயர் டைட்டில் வின் பண்ண அர்ச்சனாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அருண் பிரசாத் வந்திருக்காரு. லாஸ்ட் இயர் நம்ம அர்ச்சனாவை பார்த்துட்டோம். இப்போ அர்ச்சனாவோட பாய் ஃப்ரெண்ட் அருண் பிரசாத்தை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்ச்சனா நமிதாஸ்னு ஒரு நியூ ஆக்ட்ரஸ். ஸோ இவங்க வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட்னு நமக்கு இன்னும் தெரியல. இவங்க வந்து இப்போ தான் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க, அதனால எடுத்திருக்காங்க. ரொம்ப சின்ன பொண்ணு. அப்புறமா ஐஸ்வர்யா பாஸ்கரன், இவங்க வந்து லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் லக்ஷ்மியோட பொண்ணு. ஸோ ஐஸ்வர்யா பாஸ்கரன் நியூ படத்தில் ஐஸ்வர்யா பண்ண ரோல் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் எக்ஸிபிட் பண்ண போகிறாங்களா இல்லை கண்டிப்பாக அவங்க ரொம்ப போல்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு போல்டு இதை தான் வந்து அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இவங்களும் எடுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப பூச்சி மாதிரி இருக்கிற பர்சன்ஸை பிக் பாஸ்க்கு எடுக்கவும் மாட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கோகுல்நாத், இவர் வந்து நம்ம சிஎம் கிட்டலாம் அவார்டு வாங்கியிருக்காரு. இவர் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காரு. பல வித்தைகளை கையில் வச்சிருப்பாரு. கோகுல்நாத் தான் ஃபர்ஸ்ட் சீசனுக்கே பிக் பாஸுக்கு வாய்ஸ் கொடுத்தாருன்னா ஒரு பேச்சு தென்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தர்ஷிகா, இவங்க வந்து கரண்டாக பொன்னி அப்புறம் வினோத் பாபு கூட ஒரு சீரியல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தர்ஷிகா வந்து அவங்களோட கண்ணுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன கண்டஸ்டன்ஸாக சௌந்தர்யா நஞ்சுண்டன், இவங்க வந்து விஷ்ணுவோட ஃப்ரெண்டு, ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும். அப்புறம் வந்து நம்ம டிஎஸ்கே அசார் கூட பண்ணுற டிஎஸ்கே. அண்ட் நெக்ஸ்ட் செல்லமா ஹீரோயின் அன்ஷிதா அக்பர் ஷா, அப்புறம் சுனிதா கோகோய். அவங்க விஜய் டிவியில் வந்து அவங்க வராத ஷோஸே கிடையாது. அண்ட் லாஸ்ட் இஸ் விடிவி கணேஷ் சார். இங்கே என்ன சொல்லுது, சிம்பு சொல்லுது, அவர் தான், வேறு யாரும் இல்லை. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பிக் பாஸில் ஒரு சமத்தியான ஒரு இது கொடுக்க போகிறாங்க இந்த சீசனில். ஸோ இந்த சீசன் பற்றி எல்லா அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.